அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். அதற்கு முதல் சிஎன்இ சார்ல்ஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஆசிரியர் தலையங்கம். குற்றம் அற்றவர் எவரோ அவர் கல்லறியட்டும். குற்றம் அற்றவர் எவரோ அவர் கல்லறியட்டும். உலக நாடுகள் பலவும் இரட்டை நிலைப்பாட்டுடன் நடந்து கொள்கின்றன என்று நொந்து கொண்டுள்ளார் இந்திய வெளிவிகார அமைச்சர் ஜெய்சங்கர். குறிப்பாக இந்தியாவின் காஷ்மீர் விடயத்தில் உலக நாடுகளினதும் ஐக்கிய நாடுகள் சபையினதும் இரட்டை நிலப்பாடு பட்டவர்த்தனமாக தெரிந்தது என்றும் காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளது என்று முறையிடுவதற்கு சென்றால் அங்கு பாதிக்கப்பட்ட தரப்பையும் பாதிப்பை ஏற்படுத்திய தரப்பையும் ஒரே தராசில் வைத்து நடத்துகின்றனர் என்றும் அவர் இயம்பியிருக்கின்றார். இந்திய வெளிவிகார அமைச்சர் ஜெய்சங்கர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் அத்தனையும் உண்மை. மிகவும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய சொற்பதங்களை தெரிவு செய்து வலிதான கருத்தை அத்தனை நேர்த்தியாக புகுத்தியிருக்கின்றார் அவர். இதற்காக அவரை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். ஆனால் உலக நாடுகளினதும் ஐக்கிய நாடுகள் சபையினதும் இரட்டை நிலப்பாடு தொடர்பில் தன் ஆதங்கத்தை கொட்டும் ஜெய்சங்கர் தனது நாடு ஈழத்தமிழர்களின் விடயத்தில் எவ்வாறான நிலைப்பாட்டில் நடந்து கொண்டுள்ளது என்ற சுய பரிசோதனையையும் செய்ய வேண்டும். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இதுவரை மேற்கொண்ட பல வாக்கெடுப்புகளில் இந்தியாவின் உச்சபட்ச நடவடிக்கை வாக்களிப்பை புறக்கணிப்பது அல்லது விலகி இருப்பது என்பதாகவே அமைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட தமிழர்களையும் போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட தரப்பையும் சமதராசில் வைத்து பேணுகின்ற நிலைப்பாட்டின் வெளிப்பாடல்லவா இது? ஆக தங்கள் ராஜதந்திரம் என்ற பெயரிலும் பிராந்திய வல்லாதிக்க இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் எத்தகைய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம். அதே நடவடிக்கைகள் இந்தியாவின் கண்களை குத்தும்போது அது ஜெய்சங்கர் போன்றோருக்கு வலிக்கின்றது. நலிந்ததை வலியது ஆழம் என்பது படைப்பின் இயல்பு. இது இப்போது 21ஆம் நூற்றாண்டின் அரசியலுக்கும் பொருத்தம். உங்களையே கதியென நம்பி ஓர் இனம் காத்திருக்கும் போது நீங்கள் அரசியல் சதிராட்டங்களைத்தான் பிரதானப்படுத்துவீர்கள் என்றால் நீங்களும் அத்தகைய நடவடிக்கைகளால் ஆளப்படுவீர்கள். இலங்கைக்கு எதிராக இதற்கு முன்னர் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒன்றின் மீதான வாக்கெடுப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் அமர்வில் இடம்பெறவுள்ளதாக ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அண்மையில் வெளிப்படுத்தியிருந்தார். பாதிக்கப்பட்ட தரப்பையும் பாதிப்பை ஏற்படுத்திய தரப்பையும் ஒரே தராசில் வைத்து பார்க்கக்கூடாது என்று கூறும் இந்தியா இந்த வாக்கெடுப்பின் போது தமிழர்களின் நலன்களை பிரதானப்படுத்தி வாக்களிக்க தயாரா? நன்றி. உதயன்.